அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். எந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கு? முழு விவரம். இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டத்துக்கு மாறாக புதிதாக கொண்டு வரப்பட்ட 3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தன. இந்த சட்டங்களை அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என அறிவித்து அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி MM சில்வஸ்டவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் 3 சட்டங்களை நிறைவேற்றும் போது உரிய நடைமுறைகளை பின்பற்றப்படவில்லை, நாடாளுமன்றத்தில் போதுமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் அவசர கதியில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என வாதிடப்பட்டது. இதை கேட்ட தலைமை நீதிபதி முறையான கலந்தாலோசனை நடத்தவில்லை, தங்கள் கருத்துக்கள் பரிசீலிக்கப்படவில்லை, போதுமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இல்லை என்ற காரணங்களை கூறி எப்படி இந்த சட்டங்களை எதிர்த்து வழக்கு தொடர முடியும் என கேள்வி எழுப்பினார். இந்த காரணங்களை கூறி சட்டம் இயற்றும் தகுதியை எதிர்க்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமான தீர்ப்புகள் எதுவும் இருந்தால் அதனை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் இந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அப்போது திமுக தரப்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இடையீட்டு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்தார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வேண்டுமானால் தனியாக மனு தாக்கல் செய்யலாம், இந்த வழக்கில் இடையீட்டு மனுவை ஏற்க முடியாது என தெரிவித்தனர். மேலும் இந்த நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக அனுமதிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்குகளினுடைய விசாரணையை நவம்பர் மாதம் 3வது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.